வணக்கம் நண்பர்களே. சைக்கிளில் இருந்து தவறி விழுந்த விஜய். பரபரப்பு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பிரச்சாரத்திற்கு சென்ற விஜய் கூட்ட நெரிசலில் ஏற்பட்டதனால சைக்கிளில் பயணம் செய்தார். அப்போது அவரை மேலும் ரசிகர்கள் சூழ்ந்ததால் சைக்கிளில் இருந்து இறங்கி பிரச்சார வாகனத்தில் ஏற சென்றபோது தடுமாறி விழுந்தார். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக சட்டசபை தேர்தலில் 233 தொகுதிகளில் தாவேகா தனித்து போட்டியிடுது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் செல்லும் விஜய் தனது கட்சி தொண்டர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்துட்டு வரார். அந்த வகையில் சிவகங்கை மாவட்டத்தில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர்களை ஆதரித்து காரைக்குடியில் இன்று விஜய் பிரச்சாரம் செய்கிறார். இதற்காக அவர் சென்னையில் இருந்து மதுரை விமான நிலையத்திற்கு வந்தார். பிறகு அவர் மதுரையிலிருந்து காரைக்குடிக்கு பிரச்சார வாகனத்தில் சென்றார். திருப்பத்தூர் அருகே விஜய் பிரச்சார வாகனத்தை இடைமறித்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தினாங்க. இந்த சோதனையை முடித்துக்கொண்டு விஜய் புறப்பட்ட நிலையில அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து ஏராளமானோர் வருகை தருவதனால பிரச்சார வாகனத்தில் தற்போது வரை பிரச்சாரம் செய்ய அனுமதி வாங்கிய இடத்தை அடைய முடியல. பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்து வரும் வாகனங்கள் ஒன்றை ஒன்று மோதிக்கொண்டு விபத்தில் சிக்கினார். ஏற்கனவே தஞ்சை விஜய் வந்தபோது கல்லூரி மாணவர் ஒருவர் விஜயை பின்தொடர்ந்த போது சாலை விபத்தில் சிக்கி 20 நாள் சிகிச்சைக்கு பிறகு உயிரிழந்தார். விஜயின் ஒவ்வொரு பரப்பிற்கும் 50க்கும் மேற்பட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும் அதை யாரும் மதிப்பதே இல்லை. விஜயின் வாகனத்தை நோக்கி துண்டுகளை வீசுவது, பை வீசுவது உள்ளிட்ட செயல்கள் ஈடுபடுறாங்க. விஜயின் பிரச்சார வாகனத்தின் மேல் ஏற முயற்சிக்கிறாங்க. இந்நிலையில் விஜய் காரைக்குடி பேருந்து நிலையம் அருகே பிரச்சாரம் செய்ய 12 மணி முதல் 2:30 மணி வரை கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. ஆனால் 2:30 மணியை தாண்டியும் அவரால் ரசிகர்கள் கூட்டத்தை ஊர்ந்து செல்ல முடிகிறதே தவிர சேர வேண்டிய இடத்தை அடைய முடியலை. இதனால் அவர் சைக்கிளில் இறங்கி பயணம் செய்தார். இது திடீரென எடுக்கப்பட்ட முடிவு. அவர் சைக்கிளில் ஏறி அமர்ந்ததும் அவரது பின்னால் ஏராளமானோர் ஓடி வந்தாங்க. அப்போது விஜய் கூட்டத்தில் மேலும் சிக்கி கொண்டார். இதனையடுத்து போலீசாரும் சைக்கிளில் செல்ல முன்கூட்டியே சொல்லவில்லை என்றனர். இதனால் சைக்கிளில் இருந்து இறங்கிய விஜய் பிரச்சார வாகனத்தில் செல்ல முயற்சி செய்த போது கூட்டம் ஒண்டியடித்ததால் விழும் நிலைக்கு சென்றார். உடனே அருகே இருந்த பவுன்சர்கள் பிடித்து விட்டாங்க. இதனையடுத்து பிரச்சார வாகனத்தில் ஏறி சென்றார். விஜயை காண காரைக்குடியில் பிரச்சாரம் செய்யும் இடம் அருகே கடும் வெயிலில் மணிக்கணக்கில் மக்கள் காத்திருந்தாங்க. இதையடுத்து ஒரு வழியாக பிரச்சாரம் செய்ய வேண்டிய இடத்திற்கு வந்த நிலையில் நேரம் தாண்டியதால் பிரச்சாரம் செய்யாமல் சென்று விட்டார். இதனால் கூட்டத்திலிருந்து வெயிலிருந்து தப்பித்தாங்க மக்கள். கரூர் சம்பவத்திற்கு பிறகு பல்வேறு இடங்களில் சாமியானா பந்தல் போடப்பட்ட விஜயின் பிரச்சார கூட்டங்கள் நடந்து வந்தன. இதனால் நல்ல வேளையாக யாருக்கும் எந்தவித அசம்பாதமும் நடக்கலை.